சரணம் அம்மா. குறித்த பயங்களை போக்கவும் ஞானத்துடன் சிறப்பாக தேர்வு எழுதவும் ஒவ்வொரு ஆண்டும் சரஸ்வதி யாகத்தை செய்து அந்த யாகத்தில் வைக்கப்பட்ட கலசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட எழுதுகோலை கருணை உள்ளத்துடன் நம் ஞானகுரு ஸ்ரீ சக்தி அம்மா அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அவ்வகையில் இன்று இந்த மகா சரஸ்வதி யாகம் அம்மா அவர்களின் தெய்வீக நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மையெல்லாம் கருணை கண்களுடன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் அம்மா அவர்களின் கமல மலர் பாதங்களை வணங்கி வருகின்றேன். மேலும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டும் மாணவ செல்வங்களான உங்களை வாழ்த்துவதற்காகவும் வந்துள்ள சென்னை மாவட்ட டிஜிபி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு உயர் திரு சைலேஷ்குமார் யாதவ் IPS அவர்களையும் மற்றும் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உயர் திரு N மணிவண்ணன் IPS அவர்களையும் மற்றும் வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி S மணிமொழி அவர்களையும் மற்றும் உலகத்தின் பல நாடுகளில் இருந்து வந்துள்ள அம்மாவின் பக்தர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் பத்திரிகையாளர் நண்பர்களையும் மற்றும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என ஸ்ரீபுரம் ஸ்ரீ நாராயணி பீடம் சார்பில் அன்புடன் வரவேற்கிறோம். தற்பொழுது வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி S மணிமொழி அவர்கள் சமூக பெருமக்கள் அனைவருக்கும் பல்வேறு தளங்களில் இருந்து வருகை புரிந்துள்ள அன்பர்களுக்கும் பத்திரிகை ஊடக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உங்களுக்கானது என் மாணவ செல்வங்களுக்கான விழா. பல்வேறு சான்றோர்கள் உங்களுக்காக வருகை புரிந்து தேர்வு என்பது ஒரு பயமற்ற ஒரு செயல், தன்னமையை அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல் என்ற தத்துவத்தை உங்களுக்கு விளக்குவதற்காகவும் அவர்களுடைய பேரன்பையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவதற்காகவும் இங்கு கூடியிருக்கிறார்கள். மாணவ செல்வங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீ இதுவரை படித்தது போதும், இனி புதிதாக எதையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படித்ததை திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்து உன் ஆழ்வளரின் உன் அறிவிலும் தக்க வைத்து அவற்றை கேட்கப்பட்ட வினாக்களுக்கு பதற்றமின்றி உன் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீ தேர்வறைக்கு சென்று தேர்வு எழுத வேண்டும் என்பதுதான் கல்வித்துறையின் மிகப்பெரிய வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை நீங்கள் அத்தனை பேரும் நிறைவேற்றுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். என்னுடைய பிரார்த்தனை கூட என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேலூர் மாவட்டத்தில் தேர்வு எழுதக்கூடிய 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அத்தனை பேரும் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்று உங்கள் பெற்றோர்களுக்கும் உறவுகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் உன்னை சார்ந்த சமூகத்திற்கும் நீ நற்பெயர் எடுக்க வேண்டும் என்பதுதான் என் தாகாத தீரம். ஆசை, வேட்கை, விருப்பம் இத்தனையும் சேர்ந்தது. இது உங்களுக்கான தேர்வு அல்ல, எனக்கான தேர்வு என்று நான் எண்ணுகின்றேன். உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் நான் தேர்வு எழுதுகின்றேன். நீங்கள் படித்ததை புரிந்து கொண்டு ஞாபகம் வைத்து தேர்வெழுதி வெற்றி பெற இந்த அவை சார்ந்த சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் அன்புகளோடு உங்களை ஆசீர்வதித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Dear students, welcome, namaste.
complete silence. இந்த விழாவில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். அண்ட் அது வெரி full of appreciation to your mom. இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு உங்கள் ஆசீர்வாதம் கொடுக்குறதுக்கு சமஸ்தியாக பண்ணிட்டு பெண் கொடுக்குறதுக்கு அந்த தைரியம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும். ப்ளீஸ் டூ ஈவன் ரைட் எக்ஸாமினேஷன் வித் மார்க்ஸ். विद्यालय कभी भी मुख्य पढ़ाई में कभी भी बिना था उन्हें कोई लाने children or 2 lines. What is our duty and who we are? The answer of understand Kathopishan. What is the definition? What is the meaning of putra and putri? पुत्र पुत्री वर्ड தெரியுமா? மீனிங் தெரியுமா? இது ரிட்டன் है पुन्नामो नरकात् रायते इति पुत्रः. அவங்க பேரண்ட்ஸ் சொசைட்டி அவங்க துக்கத்தில் if they save from the miseries, pain, problems, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு புத்திர புத்திரி. That is the meaning of the putri and putra. Or a big responsibility to be called as the putra and putri. So we should acquire efficiency to save our family and to save our society, make them happy. That is the primary responsibility, being a son and daughter, putra and putri. And another line now to place to understand. इधर लैंग्वेज भाषा में संस्कृत और वर्ड यूज करना तो वांग में वर्ड यूज वांग में भगवद गीता भगवान श्री कृष्ण से वांग में तब उच्चते तो भाषा you can do in the Russia and get the highest position in society. In the money one bhasha is can be expressed by 2 ways. Page or writing. Yeah, bhasha actually you can write, you can speak, and signage. Pesa you can give signage like a signal language. That is also bhasha. So what type bhasha can make you superior? So another line is there. अनुद्वेगकरं वाक्यं सत्यं प्रियहितं चयत् स्वाध्यायाय अभ्यसनं चैव वाङ्मयं तपोच्यते. இந்த மாதிரி பாஷை வாக்கியம் எப்படி இருக்கும்? வாக்கியம் சென்டென்ஸ் अनुद्वेगकरं யாருக்கு இரிட்டேஷன் வராது, நீங்க பேசும்போது யாருக்கு கஷ்டம் வராது. अनुद्वेगकरं அந்த மாதிரி வாக்கியம் सेंटेंस பேசணும். சத்தியம் truthfully பேசணும். பிரியம் it should be lovable language. and hitam priya hitam it should be beneficial to others. இந்த மாதிரி practice பண்ணாத and swadhyay self study day and night you should be thoughtful. இந்த மாதிரி practice பண்ணாத அந்த மொழி மூலமாகவும் language भाषा நீங்கள் तपस्या பண்ணும்போது you can get the highest position. வாங்கமயம் தப்புச்சது. புரியுதா? Through the language, by speaking, by writing, the best method, utilizing the best method of the language, you can reach to the highest position. And today Swamiji has a very good arrangement. He is blessing you. He is blessing you by way of doing the puja and inserting a lot of spiritual goodwill and giving you a pen.
visiting the graves and blessing it, making your திருமால நம்மளும் மாட்டியா I wish you all the best. I am very sure that you will rise to very, very high position. And उन्होंने सुना क्या पुत्र पुत्री definition कर दे को तो ये बुरी है सर्जन डॉक्टर definition सुना एक बार ये the person who is capable of saving society from the pain, sorrow, they alone are entitled to be called putra and putri. So this is the word that we have learned from our culture, and it should be thought to think about it. I am very sure day by day you understand our responsibility and grow. You will achieve better things in your family and society, and you will make everybody proud. Thank you. Vanakkam. Nandri. அப்பொழுது கருணையை உருவாய் வீற்றிருக்கும் கலைத்தாயின் வடிவமான ஞானகுரு ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களின் அருளுடன் सर्वमंगलमांगल्ये श्रीये सर्वार्थशान्ति शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते महाभारतத்தில் இந்த மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் அவங்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பஞ்சபாண்டவர்கள் அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு நிறைய குரு இருந்தாங்க. அதில் சொல்லக்கூடிய வகையில் ஒரு குரு யாரு பஞ்ச பாண்டவர்களுக்கு குருவா இருக்கிறது? துரோணாச்சாரியர். அப்போ ஒரு முறை இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு அவங்களுடைய குரு ஒரு போட்டி வைக்கிறாங்க. விரும்பிக்கையில யாரு ரொம்ப சிறப்பா இருக்கிறது அப்படின்னு அந்த போட்டி. அந்த பஞ்ச பாண்டவர்களையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இத்தனை வருஷம் நீங்க வில்லு விதையை கற்றுக்கிட்டீங்க. இன்னைக்கு உங்களுடைய திறமையை காட்டி யார் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கீங்கன்னு பார்க்க போகிறோம். அதனால இதுக்கு ஒரு போட்டி ஒன்று வச்சிருக்கு. அந்த போட்டி என்ன அப்படின்னா, ஒரு மரத்து மேலே ஒரு கிளியினுடைய பொம்மை ஒன்று இருக்கும். என்ன இருக்கும்? கிளியினுடைய ஒரு பொம்மை. அந்த பொம்மையினுடைய கண்ணை குறி வச்சு அம்பால அடிக்கும். அந்த போட்டியை எல்லாருக்கும் அறிவிச்சுட்டு பஞ்ச பாண்டவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க எல்லாம் தயாராக? அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம் அப்படின்னு. அப்ப அவங்க அந்த போட்டியில தயாராகும் போது ஒரே நேரத்தில் 5 பேர் அடிக்கக்கூடாது, ஒவ்வொருத்தரா அடிக்கணும். அந்த கிளியினுடைய அந்த உண்மையினுடைய கண்ணுல ஒவ்வொருத்தரும் அம்படிக்கணும். அதுதான் போட்டி. முதல்ல ஒருத்தர் கூப்பிடுறார். கூப்பிட்டு யுதிஷ்டர் அவரை கூப்பிடுறார். கூப்பிட்டு ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி கேட்டுட்டு உடனே என்ன பண்றாரு, ஒரு சின்ன ஒரு அந்த காலத்துல இப்ப பேப்பர் இருக்கிற மாதிரி, அப்ப பேப்பர் இருக்காது இல்லையா, ஒரு இலை ஒன்று இருக்கும். அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ அடிக்கிறார். அவர் அடிக்கிறார், சரியா அடிக்கல. உடனே என்ன பண்றாரு, அதை நான் என்ன எழுதி கொடுத்தா அந்த இலையை நீ பார்க்காத, கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு அவங்க பத்திரமா வச்சுக்கிறார். அதுக்கு அடுத்து பீமன் வரார். பீமன் என்ன சொல்றார், அவரை ஏதோ கேள்வி கேட்கிறார். அப்ப பீமனுக்கு வந்து ஏதோ ஒரு பதில் சொல்றார். பீமனுக்கு அதே போல இலையில ஒரு சின்ன ஒரு 2 வரைக்கும் எழுதி கொடுத்து அடிக்கிறார். பீமனும் அடிக்கல, சரியா அடிக்கல. இப்படி எல்லாரும் கடைசியில் அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். அர்ஜுனன்
சரியா குரு பார்த்து அந்த கிளி பொம்மையினுடைய கண்ணுல ரொம்ப சரியா அடிக்கும். அடிச்ச உடனே இந்த போட்டியில அவங்க தான் வந்து சிறந்தவரா பரிசு வாங்க. இதெல்லாம் முடித்த உடனே அந்த 5 பேரும் அந்த குரு கிட்ட வராது. ரொம்ப சந்தோஷம். இல்லை அண்ணா வந்து இதில் ஜெயிச்சிருக்காரு, அர்ஜுனன் வந்து பரிசு வாங்கிக்கிறது எல்லாம் சந்தோஷம். ஆனால் இந்த போட்டிக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி பதிலை எழுதுங்களே அப்படின்றார். அந்த ஒரு 10 எழுத கருது பாருங்க. அப்ப கருது பார்க்கும் பொழுது அர்ஜுனனை தவிர எல்லாருக்கும் கொடுத்த இடையில என்ன எழுதியிருக்கார் அவருடைய குரு? என்ன எழுதியிருக்கார்? நீ ஜெயிக்க மாட்டாய் அப்படின்னு எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்கார்? நீ ஜெயிக்க மாட்டாய். அர்ஜுனனுக்கு மாத்திரம் நீ கண்டிப்பாக ஜெயிப்பாய் அப்படின்னு எழுதியிருக்கார். அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, இது என்ன நீங்க போட்டிக்கு முன்னாடியே நீங்க எல்லாத்தையும் எழுதிட்டீங்க, எப்படி எழுதிட்டீங்க? அப்ப சொல்ற உண்மைதான், போட்டிக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த 5 பேர்ல யார் ஜெயிப்பீங்க அப்படின்னு. அப்ப அந்த 5 பேரும் கேட்கிறாங்க, எதை வச்சு நீங்க முடிவு பண்ணீங்க? அர்ஜுனன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு எதை வச்சு முடிவு பண்ணீங்க அப்படின்னு 5 பேரும் கேட்கிறாங்க. அப்ப குரு சொல்ற, நான் பீமனை கூப்பிட்டேன். பீமாவுக்கு மரத்துல என்ன தெரியுதுன்னு பழம் தெரியுதுன்னு சொன்னான். பீமனுக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? சாப்பாடு. என்ன சொல்றான் பீமன்? உனக்கு எது தெரியுதுன்னா பழம் தெரியுது, சுவையான பழங்கள் தெரியுதுன்னா. நண்பனை கூப்பிட்டு உனக்கு என்ன தெரியுது இந்த மரத்துல அப்படின்னு? பூ தெரியுதுன்னா. சகாதேவனை கூப்பிட்டு உனக்கு என்ன தெரியுதுன்னு? இலை தெரியுதுன்னா. உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்க கிளியினுடைய கண்ணு தெரியுதுன்னா. என்ன தெரியுதுன்னு சொன்னா மற்ற எல்லாருக்கும் அவர்களுக்கு வெவ்வேறு விஷயங்கள் கவனம் இருந்தது. அர்ஜுனனுக்கு மாத்திரம் இடத்துல மட்டுமே கவனம் இருந்தது. உங்களை போல யார போல? எல்லாரும் படிப்புல மட்டும்தான் கவனம். அர்ஜுனனுக்கு பேர் எதுவுமே தெரியல, இலை தெரியல, பூ தெரியல, பழம் தெரியல. அவனுடைய வெற்றிக்கான இலக்கு அந்த கிளி பொம்மையினுடைய கண்ணு. அதனாலதான் அவனால அந்த போட்டியில ஜெயிக்க முடியும். இந்த கதையில வர மாதிரி உங்களுக்குள்ள இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கவனம் அது முழுக்க ஒரே ஒரு விஷயத்துல தான் இருக்கணும். எந்த விஷயம்? எந்த விஷயம்? சரியா கேட்கல, சரியா கேட்கல. போதாச்சு. இந்த காலம் எதுல இருக்கணும்? படிப்பு. படிப்புல மாத்திரம் உங்களை கவனம் எடுத்தால் நீங்க கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். படிப்பு மாத்திரம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெற்றியை தரும். அதனால் இந்த படிப்புன்றது உங்களுடைய நல்ல வாழ்க்கைக்கான அஸ்திவாரம். ஒருத்தருக்கு நல்ல படிப்பு என்றால் நல்ல எதிர்காலமும் நல்ல வாழ்க்கையும் அமையும். வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் படிக்கும் பொழுது அந்த டைவர்ஷன் கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் படிக்கிற குழந்தைங்களுக்கு டைவர்ஷன் கொஞ்சம் தான் இருக்கும். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு கில்லி விளையாடணும், இல்லை கிரிக்கெட் விளையாடணும்,
அதனால போன்ன்றது ஒரு கெட்ட பொருள் அல்ல, அது உபயோகத்தை பொறுத்து தான் இருக்கு. போன் உபயோகிக்கிற விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு. கத்தின்றது கெட்ட பொருளா நல்ல பொருளா? அது யாருக்கு உபயோகப்படுத்துறாங்களோ அதை பொறுத்து. ஒரு டாக்டர் கையில கத்தி இருந்தா என்னவாகும்? ஆபரேஷன் பண்ணி அதை உயிர்களை காப்பாற்றுவாங்க. உயிரை எடுத்து நகை எடுத்து ஆக கத்திக்கு ஒரு பொருள், அது கெட்டது நல்லதுங்கிறது அதை யார் எப்படி பயன்படுத்துறாங்களோ அதை பொறுத்து. அதுபோல இந்த போன் எது போல போனு கத்தி மாதிரி தான். போன்ன்றதும் நல்ல சட்டமா சொல்லுங்க. போன்ன்றது எது போல? கத்திய போல. அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நீங்க நல்ல விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தினா அதை மாதிரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு உலகத்துல யாருமே கிடையாது. நீங்க தப்பான விஷயத்துக்கு உபயோகப்படுத்தினா அதை மாதிரி உங்களுக்கு எங்கேயும் யாரும் கிடையாது. ஆக உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதனாலே உங்களுடைய அறிவை வளர்ப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதே நேரத்தில் வேஸ்ட் ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இருக்கிற பெரும்பாலானவர்கள் மாணவர்கள் மாத்திரமில்லை, எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க அம்மா மாட்டிக்க கூட போனை வச்சுக்கிட்டு அந்த யூடியூப்லையோ அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்லுங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க காலம் முழுக்க அடுத்தவங்களுடைய இன்ஸ்டாகிராமை தான் பார்த்துட்டு இருக்கணும். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நல்ல நிலைக்கு வந்தீங்கன்னா உங்களை பற்றின விஷயங்களை 10 பேர் உங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம் பார்க்கறதே வாழ்க்கையா வச்சுக்க போறீங்களா? இல்லைன்னா இன்னும் ஒரு 1000 பேர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இது உங்க படிப்பாகத்தான் மாற்ற முடியும். அப்படி அந்த படிப்பை பக்தியோட சிரத்தையோட படிக்கும் பொழுது நமக்கு பூரணமான வெற்றி கிடைக்கும். ஆக இப்ப சரஸ்வதி ஆகும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் இங்க நடந்து கொண்டு எதுக்காகனா பரீட்சை நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அந்த பயத்தில் ஒரு சில நேரத்தில் மறந்து விடுவீங்க. அப்படி பயம் வரக்கூடாது, மறக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஞானத்துக்கு அதிபதியான மகா சரஸ்வதியினுடைய அந்த சக்தியை இந்த யாகமா உருவாக்கி அந்த சக்தியை இருக்கிற ஒவ்வொரு பெண்ணிலையும் சக்தியையும் மறைச்சு கொடுக்கிறது தான் அந்த பெண். அது வெறும் சாதாரணமான பெண்ணு இல்லை. அந்த பெண்ணுக்குள்ள அம்மாவுடைய பூரணமான சக்தி நிறைந்தது. அந்த பெண்ணை நீங்க கையில வச்சுக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியானது உங்களுக்கு தைரியத்தை வளர்த்தது. அதனால கிடைச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நீங்க எல்லாரும் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு நல்ல படிச்சு நல்ல எதிர்காலத்தோட இந்த சமுதாயத்தில் நல்ல நிறைய நீங்க அடங்கி நிறைய பேருக்கு நல்லது செஞ்சு அதன் மூலமா நீங்களும் மற்றவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருந்து சகல ரோகத்தில் இருக்கிற சகல ஜீவங்களும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை. வழக்கமா எல்லாருக்கும் தெரியும் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி அம்பாளுடைய 3 வடிவம். இது எல்லாரும் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் இந்த 3 சக்தியில ஒரு சக்தியை வெட்டுமா விழுந்திருப்பாங்க. யாரு? சரஸ்வதி. இந்த காலேஜ் முடித்த உடனே மறந்துடுவாங்க சரஸ்வதி. அப்புறம் எல்லாரும் யாரை தேட ஆரம்பிச்சிருவாங்க? லட்சுமி. ஆனா சீக்கிரம் என்னன்னா சரஸ்வதி இருந்தால்தான் லட்சுமி வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு
வர மாட்டாங்க. உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யலைனாக்க பரவாயில்ல, வெள்ளையா இருக்கா, அதனால அவங்க நல்லவனா இருப்பா, வச்சுக்கான்னு வச்சுக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க செய்யப்படுவாங்க, அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக நீங்கள் எங்கே போனாலும், எந்த துறைக்கு போனாலும், அது விஞ்ஞானமாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், அரசியலாகட்டும், அதிகாரமாகட்டும், சரஸ்வதியினுடைய கலை இருந்தால்தான் அந்த ஞானம் அறிவு வரும். அது இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி கிடைத்தால் மகாலட்சுமி. மகாலட்சுமி இருந்தால் உலகம் ஒரு துர்க்கேகத்தான. அதனால மூணு சக்தி வரணும்னா யாரை வெற்றிமா வச்சுக்கணும்? சரஸ்வதி வெற்றிமா வச்சுக்கணும். என்ன பண்றதுன்னா ஓம் ஐ சரஸ்வதி தாயே சரணம். ஓம் ஐ சரஸ்வதி தாயே சரணம். ஓம் ஐ சரஸ்வதி தாயே சரணம். இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஒரு 10 நிமிஷம் இந்த கண்ணனுக்கு தியானம் பண்ணும்போது அம்மாவுடைய சக்தி எல்லாருக்கும் கிடைச்சி அதற்கு மூலமாக ஞானமும் நல்ல புத்தியும் உண்டாகி வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகும்.
பக்கம் வந்துருங்க சார். சார் எஸ்பி சார்.